ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா எப்படி ஒரு ஸ்டூடியோ செட்டப் பண்ணலாம் வீட்டிலேயே அப்படின்ட்டு தான் பார்க்க போறோம். நான் எல்லாம் வீடியோ போட்டிருப்பேன் எடிட் பண்ணி. அதெல்லாம் நீங்க நினைக்கலாம் பெரிய பெரிய ஸ்க்ரீன்லாம் வச்சு எடிட் பண்ணி போடுறான் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அப்படிலாம் இல்லை. ஸோ ஒரு எப்படி வந்து ஸ்டூடியோ செட்டப் வந்து வீட்லயே பண்றது அப்படின்ற பற்றி இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாடி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. இவன் ரூட்லயே பேசி அனுப்பிச்சிட வேண்டியதான். இப்போ நம்ம அந்த ஸ்டூடியோ செட்டப் பண்ண என்னென்னலாம் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு சின்ன மரக்கட்டை டேபிள், அப்புறம் ஒரு சைபால், அப்புறம் இந்த ப்ளூ கலர் ஸ்க்ரீன், ஒரு 12 வோல்ட் 1 ஆம்ப் அடாப்டர், அதே மாதிரி இன்னொரு 12 வோல்ட் 1 ஆம்ப் அடாப்டர், அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்இடி லைட், ஒரு ஸ்ட்ரிப் லைட் 4 ஸ்ட்ரிப் லைட், அப்புறம் இந்த உலக்க பில்டப் பண்றணும், பீலா வரணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மள உடனே உத்து பார்க்கணும். நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. ஆனா நம்ம பண்றது 4 பேருக்கு புரியப்படாது, தெரியப்படாது. இந்த பெயிண்ட் டப்பா. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஓவரால் இந்த திங்ஸ் எல்லாம் நமக்கு தேவைப்படும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். இன்னும் ஒரு சிலதை விட்டுட்டேன். இந்த ஃபேன் ஒன்று, அப்புறம் இந்த ஆங்கிள் கம்பி ஒன்று. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரூமில் நம்ம ஒரு ஸ்டூடியோ செட்டப் பண்ண போகிறோம். இடம் பார்த்தீங்கன்னா சின்ன இடமா தான் இருக்கும். ஸோ இந்த வாலில் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அந்த கதவுக்கும் இந்த ஸ்லாப்புக்கும் நடுவில் தான் நம்ம ஸ்டூடியோ செட்டப் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு லைட்டிங், பின்னாடி ப்ளூ ஸ்க்ரீன் நிறையா கட்டி எப்படி வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். மேலே ஒரு டேப் ஒட்டியிருக்கு, உங்களுக்கு தெரியுதா? ஸோ அது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீனை தொங்க விட கிட்ட போய் பார்த்தா தெரியும், அது டபுள் சைட் டேப் தான். ஓகேங்களா? ஸோ லைட்டிங் வந்து இந்த இடத்துல தான் வைக்க போகிறோம். ரைட்டாக இந்த இடத்துல நம்ம லைட்டிங் செட் பண்ணணும். ஸோ எப்படி செட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இந்த டபுள் சைட் டேப்பில் வந்து இந்த நீல கலர் துணியை வந்து நம்ம ஒட்டிட போகிறோம். இல்லைங்க, ஒட்டிட்டு எடுத்து காமிக்கிறேன். இப்போ வந்து அந்த நீல கலர் துணி வந்து ஒட்டியாச்சு. உங்களுக்கு இந்த அழகான நீல கலர் துணி எங்கே விற்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விற்கிறதுலாம் கிடையாது. உனக்கு யாரா கொடுத்தா? யாரோ ஒரு புண்ணியவா போட்டு கொண்டு கொடுத்தாரு. இதோ தயார் நீல கலர் ஸ்க்ரீன். டேபிள் இருந்த மொத்த செட்டப்பை எட்டு வந்து இங்கே போட்டாச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம அசம்பிள் பண்ணணும். இதில் என்ன ஒரு பெரிய மேட்டர்னா, ஒத்த கையில் எப்படி அசம்பிள் பண்ணேன்னு தெரில. நானே வீடியோ எடுத்து நானே அசம்பிள் பண்ணுவான்ட்டு என்ன சொல்றதுன்னா, நம்ம கேமரா ஸ்டாண்ட் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கலாம். இந்த சைக்கிள் வந்து எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து பெரிய மேட்டர்லாம் கிடையாது. இது எதுக்கு யூஸ் ஆகும்னா, அடியில் பார்த்தீங்கன்னா இந்த இது கொட கொட கொடன்னு ஆடிக்கிட்டே இருக்கும். மேக்ஸிமம் இந்த மாதிரி ஆடிக்கிட்டே இருக்கும். அந்த 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 சைடு ஆடிக்கிட்டீங்களா? இந்த இந்த கேப்புக்கு ஓகே தான் அந்த சைபால். ஒன்றும் சேர்த்துக்கிறேன். ஓகே, இதுக்கு என்ன வேலை? அதுதான், அதை என்கிட்ட கொடு. இது என்னன்னு தெரியுமா? என் வேலைக்கு தேவையானதே இதுதான். காயில தூக்கு. அப்படிதான், அப்படிதான், நல்லா அழுத்தி பிடிச்சுக்க. அப்படியேதான். சரி, பக்கா லெவல்ல இருக்கு. அவ்வளோதான். இப்போ ஸ்டாண்டு சும்மா நச்சுன்னு நின்றுச்சு. அடுத்து இந்த பக்கெட் எதுக்குன்னு கேட்கலாம். இந்த பக்கெட் வந்து எதுக்குன்ட்டுனா, ஒன்றுமே இல்லை, ஹெயிட்டை மேனேஜ் பண்ணத்தான். ஓகேங்களா? இந்த ஊக்கு உங்களுக்கு தெரியுதா? இந்த ஊக்கு எதுக்கு யூஸ் ஆகும் லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஓகேங்களா? அடுத்து இந்த உலக்கை எதுக்குன்ட்டுனா, இதான் நம்ம கேமரா ஹோல்டர். ஸோ வயர் கனெக்ஷன்ஸ் வந்து கொடுக்க போகிறோம். முதல்ல இந்த 12 வோல்ட் அடாப்டர், இந்த அடாப்டர் ஒன்று இருக்கு, எடுத்துக்கோங்க. அது ஆல்ரெடி நான் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். தெரியுது உங்களுக்கு? 2 வயர் கனெக்ட் பண்ணி தான் வச்சுருக்கேன்.
ஸோ அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. இது 2 வயருக்கு. அடுத்து இந்த 2 எல்இடியை வந்து நம்ம கனெக்ட் பண்ணோம் இல்லையா. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கு. ஸோ அதில் வயராக இருந்துச்சு, ஈஸியாக கனெக்ட் பண்ணிட்டோம் வயரோட. ஆனால் இதில் எப்படி இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இப்படி இருக்க வயரில் நம்ம எப்படி கனெக்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு டெக்னிக் இருக்கு. அதுக்கு தான் இந்த ஊக்கு. ஓடாத, எங்க விட மாட்டேன், விடவே மாட்டேன். இரு, ஏய், விட மாட்டேன், இல்ல, எங்க ஓடுற? ஸோ இந்த ஊக்கை இதில் வச்சு பின் பண்ணிடுங்க. இப்போ மைனஸ் கிடச்சிடும். மைனஸ் இந்த இதில் எதுன்னு பார்த்து அதில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஆரஞ்சு கலர். ஸோ மைனஸ் கிடச்சாச்சு. அடுத்து ப்ளஸ்ஸு நடுவில் இருக்கிறது தான் ப்ளஸ். ஸோ இப்போ நம்ம போட்டு பார்த்து செக் பண்ணிக்கலாம். ஓகே. அடே கோமிட்டி தலையா, இதுக்கு பேரு தான் கப்பு. இதுக்கு மேல கோழி முட்டை மாதிரி இருக்குது பாரு, இதுக்கு பேரு மேண்டில். இதுலதான் பளீர்னு வெளிச்சம் வர்றது. இதுல எப்படி ஏறியே போங்கண்ணே. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபேன் வந்து எதுக்கு யூஸ் ஆகும் நான் சொல்கிறேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே இருக்க ஸ்க்ரீனு. ஸோ நம்ம இங்கேருந்து லைட்டிங் அடிக்கணும். ஸோ லைட்டிங்க்கு தான் வந்து இந்த ஃபேன் யூஸ் ஆகும். என்னென்னா இந்த எல்இடி ஸ்ட்ரிப்பை இந்த ஃபேனில் தான் வைக்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கீழே பார்த்த மாதிரிக்கு இருக்குது. கொஞ்சம் நம்ம மேலே ஏற்றணும் அப்படின்னா ஓகே, மேலே ஏற்றணும் அப்படின்ட்டு கொஞ்சம் மேலே பார்த்த மாதிரி. ஓகே ஓகே ஓகே. ஸோ அதே மாதிரி இப்போ இந்த இதில் வந்து நம்ம அந்த 2 ஸ்ட்ரிப் லைட்டை ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த இது 2 ஃபிக்ஸ் பண்ணணுமா, நீங்கள் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னு பார்ப்போம். இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி இருக்கணும். இது வெறும் சிம்பிள் தான். இதுக்கு வந்து நீங்கள் சயின்ஸ்லாம் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்கள் வீட்டில் முருங்கை மரம் இருந்துச்சுன்னா உங்கள் அம்மாங்க குச்சியில் கெட்டுவாங்க, முருங்கை பிடுங்க. ஸோ அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணாலே ஈஸியாக நிற்க வச்சிடலாம். போட்டி கெட்டுருவான். ஃபோனில் போய் பார்த்தா தான் தெரியும் ரெக்கார்ட் ஆகுதா இல்லையான்னு. அடுத்து இப்போ நம்ம ஃபேனில் வந்து ஸ்ட்ரிப் லைட் ஒட்ட வச்சாச்சு. இங்கேயும் சரி இங்கேயும் சரி. இப்போ வந்து நம்ம டெஸ்ட் மட்டும் தான் பண்ணி போகணும். இப்போ நான் அடாப்டர் வந்து இந்த பிரெட் போர்டில் வந்து குத்தி வச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் சும்மா பள்ளியும் நடிக்குது. ஸோ இதான் நம்ம ஸ்டூடியோ செட்டப். நெக்ஸ்ட்டில் இதில் வந்துட்டு நான் உட்காந்து ஒரு வீடியோ பண்ணுறேன். அதை எப்படி எடிட் பண்ணியிருக்கேன்னு அடுத்ததில் காமிக்கிறேன். அப்படியே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனை பார்த்தீங்கன்னா இதுக்கு நேராக வச்சிடணும். அதாவது இந்த கல்ல அப்படியே படுக்க போட்டுடணும். படுக்க போட்டு இங்கே வந்து நம்ம ஃப்ரேம் மட்டும் ரைட்டாக இருக்கா அப்படின்னு மட்டும் பார்த்து செட் பண்ணிக்கணும். ஃப்ரேம் ரைட்டாக இருக்குது அப்படின்னா இங்கே இருக்க ஸ்டார்ட் பண்ணி விட்டுறணும். ஸ்டார்ட் ஆகி ரெக்கார்டு ஓடிக்கிட்டு இருக்கோம். அடுத்து நம்ம இங்கே வரணும். இங்கே வந்துட்டு இந்த முக்காலிலாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த முக்காலிலாம் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் யாராவது துவைப்பாங்களே, துவைக்க பாத்திரம் கழுவ அடியில் போட்டுருப்பாங்க. இதை நம்ம அடியில் இங்கே போட்டுட்டு இந்த மாதிரி அடியில் போட்டு நம்ம அதில் உட்காந்துக்கிட்டு அனைவருக்கும் வணக்கம் முடிச்சிடணும். அவ்வளோதான். பாஸ், நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ்.